அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மீன் ஆனோம் காய்ச்சிரும் பாருங்கள். 3 கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். மஞ்சட்டில் வச்சுருக்குறோம். மீன் குழம்பு இன்றைக்கி வஞ்சிர மீன் வந்துச்சு. இன்றைக்கி வீட்டுக்கிட்ட வாங்கினோம். இந்த வெங்காயம் போடுறோம். முருங்கைக்காய் வந்து இப்படி அரிஞ்சு போடணும். இப்படி அரிஞ்சு கீரி போட்டிங்கன்னா தான் அதில் வந்து உப்பு எல்லாம் பிடிக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகாலாம் இப்படி கீரி வைக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா வஞ்சிர மீன் வாங்கியிருக்கிறோம். அதில் கொஞ்சம் மீன் பெரட்டி வச்சுருக்குறோம். மிளகாத்தூள் உப்பு லெமன் போட்டு பெரட்டி வச்சுருக்குறோம். இது வந்து கிழிச்ச மீன் 3 கொடுத்தாங்க, அது வாங்கினோம். இது வஞ்சிர மீன். இது அப்படியே போட்டு 2 மீன் போட்டு ஆனங்காய்ச்சோன்னா இது வந்து 300 ரூபாய். இந்த மீன் வந்து பார்த்துக்கோங்க. கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எவ்வளோ விற்கிறீங்கன்னு. இந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எதுவுமே போடக்கூடாது, பூண்டோ கடுகோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. நீங்கள் இது வெறும் வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இது பாருங்கள். அப்படியே போட்டாச்சு. தக்காளி ஒரு 2 பழம் போட்டிருக்கிறேன். முருங்கைக்காவை சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். இது முருங்கைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த தக்காளி முருங்கைக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த கரண்டியில் 2 கரண்டி போட்டிருக்குறேன். எங்கள் குடும்பத்துக்கு 2 கரண்டி போட்டு இந்த தக்காளியோட குழம்பு மிளகாத்தூள் இதை அரைச்சி இதில் சேர்த்துக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறவங்க நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி சின்ன ஃபேமிலினால நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம். புளி வந்து ஒரு சின்ன லெமன் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு அந்த லெமன் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த அப்படியே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த மசாலா இதெல்லாம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். புளியை வந்து எப்போவுமே இப்படி வந்து வடிகட்டி ஊற்றுங்க. அதில் வந்து நம்ம கையால் கரைச்சா கூட இவ்வளோ திப்பி இருக்கும். அப்படியே ஊற்றுனா பிள்ளைங்க சாப்பிட்றது வந்து உடம்புக்கு வந்து கெடுக்கும். அப்படியே வந்து தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொதிக்கிட்டோம். கொதித்தோடனே நம்ம அப்புறமேல காட்டு உறவுகளே மீன் போட போகிறேன் பாருங்கள். இந்த பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. இப்படி கீரி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கிழிச்ச மீன் இதான் வஞ்சிர மீன். நல்லா கழுவிட்டு இப்படி எடுத்து தட்டில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த மீனை வந்து அரிசி கஞ்சி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி சத்து வந்து இருக்காது. மீன் போடும்போது நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து அந்த தண்ணியோடு நீங்கள் மீனை போட்டிங்கன்னா அந்த கவுச்சி திருப்பி அந்த கவுச்சி ஸ்மெல்லு தான் வரும் உங்களுக்கு. அந்த மீன் தண்ணி போய் அதில் குழம்புல போய் சேர்ந்துடும். 2 மீன் தான் வாங்கணும் வஞ்சிர மீன். அதனால் 2 மண்டை 2 வால் எல்லாம் போட்டு அப்படியே குழம்பு வச்சிடலாம். கொஞ்சம் இதை வறுத்துருவோம் பேத்திக்கு அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்த உடனே அப்புறமேல கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம். மீன் போட்டோம் உறவுகளே. நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் போட்டால் தான் இந்த கருவேப்பிலெல்லாம் நல்லா மணமாக இருக்கும். எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படியே அந்த இதுவான மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அந்த ஸ்மெல்லெல்லாம் இதுவாயிரும், வதங்கிடும். அதனால் இப்போ லாஸ்ட்டில் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பாருங்கள் முருங்கைக்காய் பாருங்கள். மீன் பாருங்கள், முருங்கைக்காய் பாருங்கள். நல்லா தக்காளிலாம் பாருங்கள். தக்காளிலாம் போட்டு நீங்கள் இந்த மீன் குழம்புல சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு மீன். நல்லா வெந்த உடனே தான் நீங்கள் வந்து இறக்கி நல்லா வச்சு சாப்பிடணும். அப்போ தான் வந்து நல்லது. எங்கள் பேத்தி வந்து சிக்கன்லாம் ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறா. மீன் தான் கொஞ்சம் சாப்பிட்றேன் நல்லா. அதனால தான் சரி மீன் எடுத்துக்கிறது, அடிக்கடிக்கு மீன் எடுத்து சாப்பிட்டுக்கிறது. உடம்புக்கும் நல்லது. மீன் வந்து நல்ல ரத்தத்துக்கு இதுக்கு நல்லது உடம்புக்கு. பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கிறேன்.
நல்லா இருந்தா பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு, குழம்பு நல்லா ஆயிடுச்சு. இது வந்து நல்லாயிருக்கும். இந்தமாரி மஞ்சட்லேயும் செஞ்சு நல்லா முருங்கைக்காய் போட்டு செய்யலாம், வெண்டைக்காய் போட்டு செய்யலாம், கத்திரிக்காய் போட்டு செய்யலாம். சக்கரவள்ளி கிழங்கு போடுங்க, இதில் வாங்கிட்டு வந்து போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் ஒரு வீடியோவில் வந்து காணாங்கத்தை மீன் செஞ்சு காமிச்சேன், ஒரு வீடியோவில் வந்து மடவை மீன் செஞ்சேன், இந்த வீடியோவில் வந்து வஞ்சர மீனும் அந்த கிழிச்ச மீனும் போட்டு செஞ்சுருக்கிறேன். நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாம் இது கொஞ்ச நேரத்து வேலை தான், கஷ்டமே நினைக்கக்கூடாது உறவுகளே. இது கஷ்டம்னு நினச்சா கஷ்டம்தான். அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். முருங்கைக்காய்லாம் வந்து இப்படி கட் பண்ணி போடுங்க. அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா உப்பு டேஸ்ட்டு பிடிக்காது. நம்ம வெண்டைக்காயில் போடுற மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கீரி விட்டு வேக வச்சு குழம்புல போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா எண்ணெய் விரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. இதுக்கு வந்து நல்லா களி கிண்டி, உளுந்தக்களி, கேவர்களி, நல்லா இதெல்லாம் கிண்டி நல்லா சாப்பிட்டிங்கன்னா நல்லா உடம்புக்கு நல்லது. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா உறவுகளும் எங்கள் வீடியோவை பாருங்கள். எல்லா வெளியூரில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க, ஊருங்களில் இருக்கிற உறவுகளுக்கு எல்லா பிள்ளைங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நல்லா இருக்கும். எங்களுடைய சமையலில் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதே தான் நாங்கள் செஞ்சு வீடியோவில் போடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.